நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் திரையுலகத்தின் முன்னணி மற்றும் திறமையான நடிகர்கள்ல ஒருவரான பரத் சீனிவாசன் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1984 ஜூலை மாதம் 21 தேதி அன்னைக்கு நடிகர் பரத் பிறந்திருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். திரையுலகத்துல வெறும் பரத் அப்படின்னு பரவலா அழைக்கக்கூடிய இவரு தன்னோட யதார்த்தமான நடிப்பு மற்றும் சிறப்பான நடன திறமையால ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றாரு. பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் சங்கர் இயக்கத்துல வெளியான வாய்ஸ் திரைப்படம் மூலமா 5 கதாநாயகர்கள்ல ஒருவரா பரத் அறிமுகமானாரு. நடிகர் விஷால் அறிமுகமான செல்லமே திரைப்படத்துல பரத் எதிர்மறை பாத்திரத்துல மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றாரு. இயக்குனர் பாலாஜியோட இயக்கத்துல வெளியான காதல் திரைப்படம் பரத்தோட திரைப்பயணத்துல மிக முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இதுல முருகன் அப்படிங்கிற எளிய மெக்கானிக் கதாபாத்திரத்துல உருக நடிச்சு தமிழ் சினிமாவின் கவனிக்கத்தக்க கதாநாயகனா மாறிட்டாரு பரத் அவர்கள். இயக்குனர் வசந்த பாலனோட இயக்கத்துல உருவான வெயில் திரைப்படத்துல பரத்தோட யதார்த்தமான நடிப்பு தேசிய அளவுல பேசப்பட்டுச்சு. இந்த படம் கான் திரைப்பட விழாவில திரையிடப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு ஹிட் கொடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவர்தன் இயக்கத்துல வெளியான பட்டியல் திரைப்படத்துல வாய்ப்பேச முடியாத கூலிப்பட இளைஞனா நடிச்சிருப்பாரு. எம்மகன் படத்துல குடும்ப பாங்கான இளைஞனாகவும் நடிச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல அடுத்தடுத்து ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். தமன்னாவோட இணைஞ்சு நடிச்ச கண்டேன் காதலை திரைப்படம் இவருக்கு ஒரு சிறந்த காதல் காமெடி வெற்றியா அமைஞ்சது. பரத் ஒரு முறையான மேடை நடன கலைஞர் ஆவாரு. இவரோட படங்கள்ல இடம்பெறக்கூடிய நடன காட்சிகள் எப்போதும் ரசிகர்களை கவரக்கூடியதா இருக்கும். இயக்குனர் பேரரசு இயக்கத்துல இவர் நடிச்ச பழனி திரைப்படத்திற்கு பிறகு இவருக்கு சின்ன தளபதி அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்துல ஃபார் தி பீப்புள், தெலுங்குல ஸ்பைடர் மற்றும் ஹிந்தில சல்மான் கானோட ராதே அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. நடிப்பை தாண்டி ஜியோ சினிமாஸ் OTT தளத்துல வெளியான பிக் பிக்சர் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவை தமிழ் பதிப்புல தொகுத்து வழங்கியிருக்காரு. மேலும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பு வகிச்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் பரத் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.